Welcome student. நான் கணேசன் பேசுகிறேன் ஃப்ரம் ஸ்ரீ கரிகணேஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதோட செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா முதல்ல டாபிக் மட்டும் டீச் பண்ணியிருந்தேன். இப்போது அதில் இருக்க மற்ற டாப்பிக்கோட வீடியோஸ் சம்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எம்சிக்யூ ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது transforms and partial differential equation and linear algebra and partial differential equation. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த PDE partial differential equation வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ linear algebra LPDன்றது பார்த்தீங்கன்னா ஒன்லி EC டிபார்ட்மெண்ட் மட்டும் வரும். சரி, ஸோ அது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் partial differential equation வந்து TPDக்கு யூனிட் 1 ஆகும், LPDக்கு யூனிட் 4 ஆகும் இருக்கும். சரி, இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மிச்சம் இருக்கிற டாபிக் சொல்லியிருந்தால அது என்னென்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஆனால் லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் அதில் விட்டுட்டேன். ஸோ அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறேன். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் PDE. Formation of PDE, Lagrange's linear differential equation, linear partial differential equation. Third பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைப்ஸ். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் டைம், இந்த வாட்டி அதை எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1ல் இருக்கு ஒரு 5 டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து அதுக்கப்புறம் தான் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ். லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? லாஸ்ட் டைம் இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ லாஸ்ட் டைம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோ பார்ட் 1 போட்டேன். இப்போ நான் போட போகிறது பார்ட் 2. முன்னாடி நான் பண்ணுறது வந்து பார்ட் 2. ஸோ இது வந்து நான் பார்ட் 1லேயே பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஃபார்மேஷன் ஆஃப் PDE அந்த பார்ட் 1 வீடியோவில் முடிச்சு போச்சு. இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் இந்த 3 டாபிக் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது? லெக்ரான்ஜஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் 1 to 5 வரைக்கும், இப்போ ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த 3 டாப்பிக்கில் இருக்க MCQ கொஷின்ஸை இன்னைக்கு இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம், செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். சரி, ஆனால் டைரெக்டாக MCQ கொஷின்ஸ் போக முடியாது. அந்தந்த டாப்பிக்கில் இருக்கிற பேசிக் ஃபார்முலா பேசிக் இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அதை MCQ சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுபடி நான் 1 by 1 சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டைப்ஸை வச்சு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லெக்ரான்ஜி, அதுக்கப்புறம் ஹோமோஜீனியஸ் நான் ஹோமோஜீனியஸ் பற்றி சொல்லிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம MCQக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் டைப் 1. இந்த ஸ்டாண்டர்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் எதை பற்றி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்வால்விங் P, Q, f of P, Q equal to 0 அப்படின்னு இருந்தால் அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைப் 1. ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் டைரக்டாக சொல்லிடுறேன். அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன்லாம் நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஃபங்க்ஷன் இன்வால்விங் P and Q அப்படின்ற ஈக்குவேஷனில் அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். என்ன சப்ஸ்டியூஷன்னா Pக்கு பதிலாக ஏவையும் அண்ட் Qக்கு பதிலாக பிஐயும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண பிறகு அந்த வேல்யூவிலேருந்து அந்த ஈக்குவேஷனை ஒரு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணால் convert into
convert into one arbitrary constants. Arbitrary constant. அது மாதிரி கன்வெர்ட் பண்ணா போதும். அதாவது என்னன்னா ஏவும் பியும் கொண்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு அதுல இருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சு கொண்டு போய் நேரா ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதோட எக்ஸாக்ட் சொல்யூஷன் அப்படின்றது z ஈக்குவல் டு ax பிளஸ் by பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். அதில் கொண்டு வந்து நேராக சப்ஸ்டியூட் பண்ண போதும். அதில் பியோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போதும். ஸோ 2 வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணும். அதில் இருக்க புரியுதா சொல்றதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிச்சு பி வேல்யூ போல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் வேணும்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அது வாங்கி படிச்சுக்கோங்க. பட் இது எம்சிக்கு தேவையான கண்டிஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்குன்னா ஈக்குவேஷன் இன்வால்விங் பி அண்ட் கியூனா அதில் பிக்கு ஏவும் கியூக்கு பியும் போட்டு அதுலேருந்து பி வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது கம்ப்ளீட் சொல்யூஷன். அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன். அப்படி இல்லை இந்த சொல்யூஷனுக்கு இன்னொன்று இன்டெக்ரல்னு சொல்லலாம். கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதான் டைப் 1. சரி, அடுத்து டைப் 2. டைப் 2ன்றது என்னன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காது. அந்த டைப் 2க்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, கிளைராட்ஸ் ஃபார்ம். கிளைராட்ஸ் டைப்ஸ் அப்படி டைப்ல சொல்லலாம். கிளைராட்ஸ் ஃபார்ம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி z ஈக்குவல் டு px பிளஸ் qy பிளஸ் f ஆஃப் p, q ஃபங்க்ஷன் ஆஃப் p, q இப்படி இருந்துச்சுன்னா அதான் கிளைராட்ஸ் ஃபார்ம் டைப் 2. z ஈக்குவல் டு px பிளஸ் qy பிளஸ் f ஆஃப் p, q இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கிளைராட்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன், அதாவது கம்ப்ளீட் இன்டர்வல்னு சொல்லலாம். கம்ப்ளீட் சொல்யூஷன் அண்ட் சிங்குலர் சொல்யூஷன் சொல்லி ரெண்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அவங்க கேட்டிருக்க விஷயத்தில் கம்ப்ளீட் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா பி இருக்கிற இடத்துல ஏவையும் கியூ இருக்கிற இடத்துல பியையும் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் கம்ப்ளீட் சொல்யூஷன். கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை கம்ப்ளீட் இன்டர்வல்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் a, b இது மாதிரி வர்றதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரிங்களா? ஸோ கிளைராட்ஸ் ஃபார்முக்கு இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா பிக்கு ஏவும் கியூக்கு பியும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சரி, இந்த கிளைராட்ஸ் ஃபார்முக்கு சிங்குலர் சொல்யூஷனும் கண்டுபிடிக்கலாம், அதாவது சிங்குலர் இன்டெக்ரலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ டு ஃபைண்ட் சிங்குலர் இன்டெக்ரல் அதுக்கு என்ன பண்ணணும்னா அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல் இருக்கிற ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டு அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் பி டிஃபரன்ஷியேட் பண்ணி தென் ஈக்குவேட் டு 0 அதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். சொல்றது புரியுதா பாருங்க? ரெண்டு இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஏலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு பிலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவல் பண்ணி சால்வ் த ஈக்குவேஷன். தென் யூ ஹவ் டு சால்வ் அதை ஈக்குவல் 0க்கு ஈக்குவல் பண்ண பிறகு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி ஏ அண்ட் பி எலிமினேட் பண்ணணும். ஏ அண்ட் பி அப்படி எலிமினேட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது தான் சிங்குலர் சொல்யூஷன். சிங்குலர் சொல்யூஷன் ஆர் சிங்குலர் இன்டர்வல். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சிங்குலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீட் இன்டர்வல்ல வித் ரெஸ்பெக்ட் ஏ அண்ட் வித் ரெஸ்பெக்ட் பில டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை 0க்கு ஈக்குவல் பண்ணி அதை ரெண்டுத்துலையும் ஏபி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் சிங்குலர் இன்டர்வல். சரிங்களா? இதுதான் வந்து டைப் 2. நெக்ஸ்ட் டைப் 3. டைப் 3ன்றது என்னன்னா
ஃபங்க்ஷன் ஆஃப் z, p, q. ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா p, q மட்டும் இருந்தா ஃபர்ஸ்ட் டைப், z, p, q சொல்லி மூணுமே இருந்தா செகண்ட் டைப். சரி, இந்த இந்த தேர்ட் டைப். இந்த தேர்ட் டைப்ல z, p, q மட்டும் தான் இருக்கும். அப்படி இருந்தா அது தேர்ட் டைப். சரி, அந்த தேர்ட் டைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அசியூம் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு அசியூம் பண்ணணும். z is a function of u. z is a function of u is equal to ax plus x plus ay. x plus ay அப்படின்னு அசியூம் பண்ணி அதுல இருந்து இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல அது டெக்ஸ்ட் புக்ல அவைலபிளா இருக்கு. பட் இங்க நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்றேன். இதெல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணா ஜென்ரலா நம்ம பிஏ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், பின்றது டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கியூன்றது டோ இசட் பை டோ பை. ஸோ இந்த அசம்ஷன் மூலமா இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா இது அப்படியே வேற மாதிரி மாறும். அதனால நம்ம பியோட வேல்யூ இப்படிதான் அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் இல்லை, இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும். பிக்கு என்ன டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா dz by du அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ அதை பத்திலாம் வந்து நீங்க அதெல்லாம் வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டைரக்டா சிம்பிளா நீங்க தெரிஞ்சது dz by du. பின்றது பின்னா டோ இசட் பை டோ எக்ஸ் பிளஸ். இதுக்கு டெரிவேஷன் இருக்கு, எப்படி இது வந்தது டெரிவேஷன் இருக்கு, அதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இந்த டைப்புக்கு மட்டும் p இருக்க இடத்துல dz by du, q இருக்க இடத்துல a into dz by du சப்ஸ்டிட் பண்ணணும். இது எப்படி வந்ததுன்றதுக்கான ப்ரூஃப் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ அது இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை MCQக்கு. சரிங்களா? ஸோ இந்த டைப்ல p இருக்க இடத்துல dz by du, q இருக்க இடத்துல a into dz by du சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனா uன்றது x plus ay மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா யூ வில் பி கெட்டிங் கம்ப்ளீட் இன்டெக்ரல். சரிங்களா? ஸோ இதை வந்து சம் போடும்போது பார்த்துக்கலாம். இந்த அசம்ஷன் மட்டும் இந்த டைப்புக்கு போடணுன்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் டைப் 3. நெக்ஸ்ட் டைப் 4. டைப் 4ன்றது என்னன்னா f1 of x, p is equal to f2 of y, q. அதாவது இது என்னன்னா இந்த ஃபோர்த் டைப்ல கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸும் பியும் ஒரு பக்கமா ஒய்யும் கியூவும் இன்னொரு பக்கமா செப்பரேட் பண்ண முடிஞ்சா அது டைப் 4. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது மாதிரி ரெண்டும் தனித்தனியா பிரிக்கணும். எக்ஸ் தனியா, எக்ஸும் பியும் தனியா, ஒய்யும் கியூவும் தனியா அப்படி பிரிக்க முடிஞ்சதுன்னா தட் இஸ் கால்ட் டைப் 4. ஸோ அந்த டைப்ல நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி செப்பரேட் பண்ண பிறகு அதை கே அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்டாவோ இல்லை ஏன்னு ஒரு கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கே தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, கே எடுக்கலாம், ஏ எடுக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து சம ப்ரொசீட் பண்ணணும். சப்போஸ் இங்க நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்னா f1 of x, p is equal to k அப்படின்னு எடுத்துட்டு அதுல இருந்து p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் f2 of y, q is equal to k அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து q கண்டுபிடிக்கணும். பியும் கியூவும் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நேராக கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னா சொல்யூஷன். எதை சொல்யூஷன் சொல்லணுமா இங்க z is equal to integral p dx plus integral q dy. இதை கண்டுபிடிச்ச இந்த p q கொண்டு வந்து நேராக இதில் சப்ஸ்டிட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபோர்த் டைப். சரிங்களா? ஸோ இந்த 4 டைப்ஸ் தான் நான் 5 டைப் சொன்னால அந்த 5th டைப் என்னன்னா ஈக்குவேஷன் ரெடியூசபிள் டு ஸ்டாண்டர்ட் டைப். அது வந்து தனியாக ஸ்பெஷலாக இருக்கு. அதை நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. அது சம் எதுவும் வந்ததுன்னா நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுல இருக்கு. இப்போ அதை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் ஹெவியானது. ஸோ MCQ ஃபார்மேட்ல அவ்வளோ பெரிய ஹெவியான சம் நம்ம போட வேண்டியது வராது. அதனால அதை விட்டுறலாம். இந்த 4 ஸ்டாண்டர்ட் டைப்ஸை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் மேலே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டைப்ஸ்ல இதுதான். ஓகேங்களா? இதை கூட நான் 4 டைப்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், வச்சுக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சு. அப்புறமேட்டு என்னது லெக்ராஞ்சிஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி சொல்லிடுறேன். ஓகே, லெக்ராஞ்சி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா p
plus QQ equal to R. இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அது லெக்ராஞ்சி லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஸ்மால் p பக்கத்தில் இருந்து கேபிட்டல் P எடுத்துக்கணும், ஸ்மால் q பக்கத்தில் இருந்து கேபிட்டல் Q எடுத்துக்கணும், ஈக்குவல் அந்த சைடு இருக்கிறத கேபிட்டல் R அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டிடரி ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும். சப்ஸ்டிடரி ஈக்குவேஷன், இதோட சப்ஸ்டிடரி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா dx by p பக்கத்தில் இருக்கிற கேபிட்டல் P dy by q dz by r. இதை மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சப்ஸ்டிடரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். கொடுத்துருக்க லெக்ராஞ்சி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா இந்த சப்ஸ்டிடரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் போதும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங், and இன்னொரு மெத்தட் வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி சம் சால்வ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் லெக்ராஞ்சிஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் ஹோமோஜீனியஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஹோமோஜீனியஸ் லீனியர் partial differential equation PDE. சரி, இந்த ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னா அதுக்கு ஜெனரல் ஃபார்ம் இருக்கு. நான் அதை பற்றி நான் பார்க்க மாட்டேன். அதில் செகண்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷன் வச்சு மட்டும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். some constant into dou square z by dou x square, some another constant into dou square z by dou x dou y plus c into dou square z by dou y square. ஸ்கொயரில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, கியூப்ல இருக்கலாம், 4ல இருக்கலாம், எப்படின்னு இருக்கலாம். ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்படிதான் இருக்கிற ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும். சரிங்களா, நான் வந்து ஜென்ரலாக செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கேன். ஹையர் ஆர்டர் n வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? a இன்ட்டு இந்த z எல்லாம் மேலே எடுத்துட்டா இது வந்து d ஸ்கொயர், b இன்ட்டு எக்ஸுக்கு d, ஒய்க்கு d டேஷ் plus c into d dash square into z equal to f of x comma y. அதாவது உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற dன்றது என்னன்னா dou by dou x, d dashன்றது dou by dou y. சரிங்களா, இதுதான். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹோமோஜீனியஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ்க்கு நான் ஹோமோஜீனியஸ் நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டியோட பவர் என்னது 2, இங்க d ஓட பவர் 1, d dash ஓட பவர் 1, ரெண்டுத்தையும் சேர்த்தா 2. இது d dash ஓட பவர் 2. ஸோ எல்லாமே சேம் பவரா இருந்தா ஹோமோஜீனியஸ், டிஃபரெண்ட் பவர்ஸ் இருந்தா அது நான் ஹோமோஜீனியஸ். ஸோ நான் ஹோமோஜீனியஸ் சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். இப்போ இதை பார்த்துங்க. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு என்ன மெத்தடுனா இதோட சொல்யூஷன் வந்து z தான். z is the solution of the differential equation which is sum of complementary function and particular integral. ரெண்டுத்தோட சமேஷன் தான் இதோட சொல்யூஷன். சரி, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன்ல d இருக்க இடத்துல m-ஐயும் d dash இருக்க இடத்துல 1-ஐயும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள உங்களுக்கு என்ன வரும்? இதுல பாத்தீங்கன்னா a into m square, a into m square, d-க்கு மேல m போட்டிருக்கேன், பிளஸ் b into d-க்கு m, d dash-க்கு 1னா m ஆயிடும், பிளஸ் c into d dash-க்கு 1 போட்டா 1 ஈக்குவல் டு 0. இதுக்குள்ள இருக்கிறதுக்கு தான் போடணும். இதை சால்வ் பண்ணா யூ வில் பி கெட்டிங் m வேல்யூ. இதை சால்வ் பண்ணும்போது m-க்கு வேல்யூ கிடைக்கும், m1 m2 ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்த ஒரு ஃபார்முலா, அன்ஈக்குவலா இருந்த ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இதை தான் நான் வந்து சொல்ல போறேன். ஆல்ரெடி இதை பத்தி நான் ரொம்ப பெருசா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் லைட்டா மட்டும் சொல்லிட்டு போறேன். இதை கண்டுபிடி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் m-ஓட வேல்யூ ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்த ஃபார்முலா என்னன்னா f1 of y plus m1x plus f2 of y plus m2x. இதுதான் அன்ஈக்குவலா இருந்த ஃபார்முலா. சப்போஸ் ஈக்குவலா இருந்தா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து f1 of y plus mx, ஈக்குவலா இருந்தா முன்னாடி ஒரு x போட்டு f2 of
y plus m2 mx அப்படின்னு வந்து சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குலாம் ஃபார்முலா கிடையாது. இதே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் முதல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். எம்மோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு ஃபார்முலா, இது வந்து எம்மோட வேல்யூ அன்ஈக்குவலாக இருந்த ஃபார்முலா. இது வந்து எம்மோட வேல்யூ ஈக்குவலாக இருந்த ஃபார்முலா, m1 m2 ஈக்குவலாக இருந்த இந்த ஃபார்முலா சரிங்களா. காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அண்ட் தென் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போடணும் பார்த்துங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ப்ரொசீஜர் தான். PI is equal to 1 by AD square plus BD dash plus CD dash square into அந்த f of x நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடில், அந்த f of x, yல வந்து e power ax plus b அப்படின்னு வரும். அப்படி இருந்துச்சுன்னா இங்கே e power ax plus b அப்படின்னு போடலாம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் எல்லாம் இல்லை. f of x வந்து e பவர் வந்ததுன்னா இதில் வந்து போட வேண்டியதான். எக்ஸோட கோஷன் a அதை டிக்கணும், ஒய்யோட கோஷன் b அதை டி டேஷ்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா, 0 வந்தால் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, 0 வரலைன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 வந்தால் என்ன பண்ணணும்னா மேலே எக்ஸ் போட்டு கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரிங்களா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி திருப்பி அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் வந்து இதை மாதிரி வந்துச்சுன்னா, சப்போஸ் சம்டைம் f of x வந்து sin ax plus b or cos ax plus by அப்படின்னு வந்தா என்ன பண்ணணும், அது மாதிரி வந்தா பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அதனால ரொம்ப பிரீஃபா சொல்லலை, ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போறேன். ஃபர்தராக தெரியும்னா இதை பேஸ் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் பாருங்க, இல்லை டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணுங்க. c இன்ட்டு டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்னு வரும்போது, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஷன் ஏ, ஒய்யோட கோஷன் பி சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர், டி டேஷ் ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் பி ஸ்கொயர், டி டேஷ் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏபி. தான் ஃபார்முலா. இதை தான் இதில் ரீப்ளேஸ் பண்ணி சம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஆனால் டிக்கும் டி டேஷ்க்கும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸ்கொயர் வர மாதிரி டி டேஷ்க்கு வர மாதிரி தான் பண்ணணும். டி தனியாக டி டேஷ் தனியாக இருந்தால் அதுக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இது வந்து சைனு காசு வந்தால் இது மாதிரி பண்ணணும். அல்ஜிப்ரிக் மாடல் வந்தால் பைனாமியல் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அதெல்லாம் பார்த்து வச்சுப்பீங்க. அது அதிகமாக எம்சிக்யூவில் கேட்க முடியாதுன்னா ரொம்ப பெருசாக போயிடும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக். ஹோமோஜீனியஸை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, நான் ஹோமோஜீனியஸை பற்றி இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்றது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஏ இன்ட்டு டி ஸ்கொயர் பி இன்ட்டு டி டேஷ் ப்ளஸ் டி சி இன்ட்டு டி ப்ளஸ் டி இன்ட்டு டி டேஷ் இன்ட்டு ஒய் இசட் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன். அதாவது எப்படின்னா பவர் பாருங்க, இதோட பவர் 2, இதோட பவர் 1, இதோட பவர் 1, ரெண்டு 2. ஆனால் இதோட பவர் வெறும் 1 மட்டும்தான் இருக்கு. இதோட பவர் டி டேஷோட பவரும் 1 தான் இருக்கு. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பவர்ஸ், செகண்ட் பவரும் இருக்கு, ஃபர்ஸ்ட் பவர் 1ம் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருந்தால் அது நான் ஹோமோஜீனியஸ் சரிங்களா. சம் எக்ஸாம்பிள் வரும் இந்த மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க, டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டி டேஷ் ப்ளஸ் டி ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0. இது நான் ஹோமோஜீனியஸ். இதோட பவர் வந்து 2, இதோட பவர் 2, ஆனால் இதோட பவர் 1 ஆச்சு, இதோட பவர் 0. அதனால எல்லா பவரும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த நான் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜி என்ன அப்படின்றத சொல்கிறேன். பட் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஸ் யூஷுவல் சேம், மேலே எப்படி போட்ட மாதிரி தான். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். எப்படின்னா கொடுத்துருக்க இந்த நான் ஹோமோஜீனியஸை இதை மாதிரி பிரித்து எழுதணும். அது எப்படி பிரித்து எழுதணுன்றது சம்மில் நான் சொல்கிறேன். எப்படி பிரித்து எழுதணும்னா d minus m1 d dash minus alpha 1 into d minus m2 into d dash minus alpha 2. இந்த மாதிரி தனித்தனியாக எவ்வளோ பிரிக்குமே அவ்வளோ பிரிச்சுட்டு into z equal to f of x, y இந்த மாதிரி பிரித்து எழுதணும். பிரித்து எழுதின பிறகு நல்லா கேட்டுங்க, d dash பக்கத்தில் இருக்கிறது m1, d dash பக்கத்தில் இருக்கிறது இந்த d dash பக்கத்தில் m2,
கான்ஸ்டன்ட் வந்து α1 இது α2. நல்லா எழுதும்போது பாருங்க மைனஸ் இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் எடுக்கணும். நல்லா மைண்ட் வச்சுங்க, இதெல்லாம் பார்த்துங்க. சம் போடும்போது நான் சொல்றேன்னா புதுசாக சொல்ற மாதிரி தெரியும். அதனால தான் நான் இப்பயே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்றேன்? டி டேஷ் பக்கத்தில் என்ன மைனஸ் m1னா அப்போ உல்டாவா எடுக்கணும். அந்த +2 இருந்தால் -2 m1, -2 இருந்தால் +2 அப்படி எடுத்துக்கணும். α1 அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட்டாக α1 எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னன்னா e power α1x into f1 of y plus m1x plus e power α2x into f2 of y plus m2x. அது மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதே போட்டு இதுதான். இதுலேயும் சம்டைம் ஈக்குவலாக வரும். ரெண்டு இது ஒரே மாதிரி இருந்தால் ஃபார்முலா என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு அதே முன்னாடி ஒரு எக்ஸை போட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். சரிங்களா? சரி, இவ்வளோதான் நானும் ஹோமோஜீனியஸ். இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி சம் வரும்போது நான் சொல்கிறேன். இதை இந்த கான்செப்ட்லாம் சொல்லுவேன். அப்போ நல்லா கிளியராக புரிஞ்சுக்குவேன். சரிங்களா? ஸோ பேசிக்கலாக இந்த டாப்பிக்லலாம் என்னென்ன வேணுன்றது சொல்லிட்டேன். இப்போ நேராக நம்ம எம்சிக்யூ கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. the solution of PDE P plus Q equal to 1. நான் தான் சொல்லியிருக்கேனே ஸ்டாண்டர்ட் டைப்பில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னேன்? f of P, Q equal to 0 அப்படின்னு சொன்னேன். ஸ்டாண்டர்ட் டைப்பில் ஃபர்ஸ்ட் டே என்னன்னா பியும் கியூ மட்டும் இருக்கணும். அதானே இருக்கு. அப்போ ஸ்டாண்டர்ட் டைப் 1. சரி, ஸ்டாண்டர்ட் டைப் 1 எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். பிக்கு பதிலாக ஏவையும் கியூக்கு பதிலாக பியையும் சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ a plus b equal to 1 அப்படின்னு வரும். அதுலேருந்து நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே அங்கே நான் சொன்னேன். திருப்பியும் வந்து ரீகால் பண்ணி பாருங்க. நான் அதனால தான் இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கணுன்றதுக்காக கொடுத்துட்டேன். ஸ்டாண்டர்ட் டைப் 1ல நான் என்ன சொல்லியிருக்கேன் திருப்பி பாருங்க. பிக்கு பதிலாக ஏவையும் கியூக்கு பதிலாக பியும் சப்ஸ்டிட் பண்ணி அதுலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 1 - a. சரிங்களா? அப்போ 1 - aன்றது பியோட வேல்யூ கிடைச்சிச்சு. இதை கொண்டு போய் நான் எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சொல்யூஷன் சொல்லி z equal to ax plus by plus c அதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது z equal to ax plus bயோட வேல்யூ 1 - a into y plus c. சரிங்களா? இதுதான் சொல்யூஷன். எங்க இருக்குன்னு பாருங்க. z equal to ax plus 1 - a into y plus c. So see the answer. இன்ட்ரடக்ஷன் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாக இங்கே வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ரடக்ஷனை பொறுமையாக கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 by 1 சம்ம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் பி அண்ட் கியூ. பாருங்க, கொடுத்துருக்கல பியும் கியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் ஸ்டாண்டர்ட் டைப் 1 தான். ஸ்டாண்டர்ட் டைப் 1ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் பி, கியூ ஈக்குவல் டு 0. இந்த டைப்பில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிக்கு பதிலாக ஏவையும் கியூக்கு பதிலாக பிஐயும் சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? a plus b equal to ab. அதுலேருந்து நான் பியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதுலேருந்து பியை கண்டுபிடிக்கணும் நான் என்ன பண்ணேன்னா a is equal to ab minus b. அப்போ a is equal to b வெளியில் எடுத்தீங்கன்னா a minus 1. So which implies that a by a minus 1 is equal to b. So b கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? கண்டுபிடிச்ச பியை எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? நான் கொடுத்த சொல்லியிருந்தேன் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. z equal to ax plus by plus c. இதில் வந்து பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ z equal to ax plus b. பியோட வேல்யூ a by a minus 1 y plus c. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். என்ன இருக்குன்னு பாருங்க. z equal to ax plus a by a minus y plus c. ஸோ B தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த தேர்ட் சம் பாருங்க. இப்போ இதுவும் அதே தான், ஃபங்க்ஷன் ஆஃப் பி, கியூ. ஸோ அதை நான் சொன்ன அதே லாஜிக் யூஸ் பண்ணுங்க. பிக்கு பதிலாக ஏ போடுங்க, கியூக்கு பதிலாக பி போடுங்க, ஈக்குவல் டு 1.
இதுல இருந்து நான் பியை கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஏ. பி வேணா ஸ்கொயர் பண்ணுங்க, அப்போதான் ரூட் போகும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர். நேராக கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய். பின்றது இது இங்கே இருக்கு. 1 மைனஸ் ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிஒய் பிளஸ் சி. ஸோ இதுதான் சொல்யூஷன். எங்கே இருக்குன்னு பாருங்க. ax plus 1 minus root a whole square plus y into y plus c. முடிஞ்சு போச்சு. D தான் இந்த சம்மோட ஆன்சர். இன்ட்ரடக்ஷன் படிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சு தரலாம். இப்போ இதுவும் பாருங்க, சேம் டைப் தான். ஃபர்ஸ்ட் டைப் பி கியூ தான் இருக்குது. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இதில் வந்து பியை கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஏ ஸ்கொயர், which implies that b is equal to plus or minus root of 4 minus a square. இந்த நேராக கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். z equal to ax plus by plus c ல கொண்டு வந்து நேராக சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா z equal to ax, p க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. plus or minus root of 4 minus a square into y plus c. ஸோ இதுதான் சொல்யூஷன். எங்க இருக்கு, ax plus or minus root of 4 minus a square into y plus c. ஸோ a தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்தது 5th சம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளைராட்ஸ் ஃபார்ம் செகண்ட் டைப்ல இருக்கு பாருங்க. z equal to px plus qy plus function of p, q சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. கிளைராட்ஸ் ஃபார்ம் z equal to px plus qy plus function of p, q அப்படிதான் இருக்கு பாருங்க. இது வந்து function of p and q இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், சாரி கம்ப்ளீட் சொல்யூஷன். இது கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல். நான் என்ன சொல்லியிருக்கேன், பிக்கு பதிலாக ஏவையும் கியூக்கு பதிலாக பியையும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். அதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், z ஈக்குவல் டு பிக்கு பதிலாக ஏ போடுங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன். எங்கே இருக்கு பாருங்க, z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிச்சு போச்சு. ஓகே, இதுக்கும் பாருங்க சிங்குலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அப்போ இந்த டைப் நான் நடத்தும்போது இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன். இந்த டைப்ல சிங்குலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல்ல தான் ஏவாலையும் பியாலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏ பியை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை பாருங்க, நல்லா இன்ட்ரடக்ஷன் நல்லா கிளியரா தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், பிக்கு பதிலாக ஏவும் கியூக்கு பதிலாக பியும் சப்ஸ்டிட் பண்ண போறேன். z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஓகே, இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல்ல இதை ஏவால முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் பியால டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. சரிங்களா? ஸோ அதனால நான் பண்றேன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, ரெஸ்பெக்ட் டு ஏல டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்படி பண்ணும்போது நான் பாருங்க, ஏவே இல்லை 0. இங்க ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்போ எக்ஸ். இங்க ஏவே இல்லை 0. இங்க ஏ ஸ்கொயர் பண்ணா 2a. அப்போ அதுல இருந்து ஏவோட வேல்யூ நல்லா கேட்டுங்க, இதுல இருந்து ஏவோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் பை 2. அடுத்தது அதே மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. பில டிஃபரன்ஷியேட் பண்ணி சி, பிஏ இல்ல 0, இங்க பி இல்ல 0, இங்க பிஏ பண்ணா 1 இன்டு ஒய் ஒய் பிளஸ் ஏ ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, ஏன்னா பில தான் பண்றோம், மைனஸ் பி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2b மைனஸ் 2b. அப்போ அதுல இருந்து பியோட வேல்யூ என்ன வரும், அதுல இருந்து பியோட வேல்யூ y by 2. நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருக்கேன், இந்த டைப்ல சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீட் இன்டெக்ரலை வித் ரெஸ்பெக்ட் டு ஏலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு பிலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல ஏவை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துலயும் ஏவை எலிமினேட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன், கண்டுபிடிச்ச இந்த 2 ஏ வேல்யூவும் பி வேல்யூ கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஏபி எலிமினேட் ஆகிடும். ஏபி இல்லாத ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு தேவையான சிங்குலர் சொல்யூஷன். அப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, பியோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும், z ஈக்குவல் டு ஏ. ஏன்றது என்னது, மைனஸ் எக்ஸ் பை 2 இன்டு எக்ஸ் பிளஸ் பியோட வேல்யூ வந்து y by 2, y by 2 இன்டு y பிளஸ் a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை 4. அவ்வளோதான், இதான் ஆன்சர். பட் இதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும்.
எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எல்சிஎம் 4 எடுத்துக்கலாமா? எடுத்த 4 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 4z ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் 4 எடுத்த மேலே 2 ஆல் மல்டிப்ளை பண்ண மைனஸ் 2x². இது எல்சிஎம் 4னா மேலே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் 2y². எல்சிஎம் 4னா அதே x² தான் வரும். இங்கே எல்சிஎம் 4னா அதே y² தான் வரும். அப்போது 4z ஈக்குவல் டு என்ன பண்ணுங்க பாருங்க, 2y² ஒரு y² போச்சுன்னா y², மைனஸ் 2x² ப்ளஸ் x² போச்சுன்னா மைனஸ் x². இதுதான் நம்மளுக்கு தேவையான சிங்குலர் இன்டெக்ரல். வந்துச்சா? எங்கே இருக்கு பாருங்க, 4z ஈக்குவல் டு y² மைனஸ் x². ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளைராட்ஸ் ஃபார்ம் செகண்ட் டைப்பில் சிங்குலர் இன்டெக்ரல் வேணும்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். கம்ப்ளீட் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும் போன சமயம் சொல்லிட்டேன். பிக்கு பதிலாக ஏவியும் கியூக்கு பதிலாக பியும் போட்டால் போதும். ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டு அதை வித் ரெஸ்பெக்ட் டு ஏல டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு பியில் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ண பிறகு ஏ பி எலிமினேட் பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்க, த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைப் 2லே இல்லையே. ஸ்டாண்டர்ட் டைப் 2ல இல்லை, 1ல இல்லை. 1ல இருக்குன்னா பிஇக்யூ மட்டும்தான் இருக்கணும். அப்போ இதில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். எப்படின்னா, இது ரெண்டு மல்டிபிள் தானே இருக்கு. அப்போ இது ஈக்குவல் கன்சிடர் பண்ண என்ன வரும்? z மைனஸ் எக்ஸ்பி மைனஸ் ஒய்க்யூ ஈக்குவல் டு மல்டிபிளர் கன்சிடர் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும், 1/p + q அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இசட்டை வச்சுட்டு இந்த மைனஸ் எக்ஸ்பி ஆன்சர் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? z ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்பி ஆன்சர் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ்பி மைனஸ் ஒய்க்யூ ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் qy ப்ளஸ் இந்த சைடு இருக்கிற 1/p + q அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நான் சொன்ன டைப்பில் இருக்குது. z ஈக்குவல் டு px + qy ப்ளஸ் f(p, q). அந்த டைப்பில் வந்துடுச்சு பார்த்தீங்களா? z ஈக்குவல் டு px + qy ப்ளஸ் f(p, q). z ஈக்குவல் டு px + qy ஃபங்க்ஷன் ஆஃப் p and q. இவ்வளோ இருக்கா? அப்போது இது மாதிரி இருக்கு. அப்போ இது கிளைராட்ஸ் ஃபார்ம் செகண்ட் டைப். செகண்ட் டைப்பில் கம்ப்ளீட் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் பிக்கு பதிலாக ஏவையும் கியூக்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அதுதான் கம்ப்ளீட் இன்டெக்ரல் நான் சொல்லியிருக்கேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. z ஈக்குவல் டு பிக்கு பதிலாக ஏனா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் 1/a + b. இதுதான் கம்ப்ளீட் இன்டெக்ரல். முடிஞ்சு போச்சு. இது எங்கே இருக்குன்னு தேடுங்க. z ஈக்குவல் டு ax + by + 1/a + b. டி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இதுவும் பாருங்க, போன சம் இதுவும் ஒன்று தான். என்னது? கிளைராட்ஸ் ஃபார்ம் z ஈக்குவல் டு px + qy ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் p, q. ஸோ கம்ப்ளீட் இன்டெக்ரல் நான் சொல்லியிருக்கேன். பிக்கு பதிலாக ஏ போடணும், கியூக்கு பதிலாக பிஏ போடணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? z ஈக்குவல் டு ax + by ப்ளஸ் a² b². சரிங்களா? இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல். எங்கே இருக்குன்னு தேடுங்க. ax + by ப்ளஸ் a² + b. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே. இப்போ இது பாருங்க, அடுத்த டைப்புக்குள்ள வந்தாச்சு. என்ன அடுத்த டைப்னா, சொல்யூஷன் ஆஃப் PDE z ஈக்குவல் டு p² + q² இஸ். அப்போ என்னன்னா, இது என்ன டைப்னா, இது வந்து தேர்ட் டைப். தேர்ட் டைப்ல என்ன சொல்லியிருக்கேன்? f of z, p, q அப்படி மூணுமே வந்து தேர்ட் டைப்னு சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன்ல. அந்த இன்ட்ரடக்ஷன்ல இந்த தேர்ட் டைப்பை எப்படி சால்வ் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன். அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதில் வந்து முக்கியமான விஷயம், ஒரு அசம்ஷன் பண்ணணும். u ஈக்குவல் டு x + ky அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு அதில் பிக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் போடணும். dz/du அண்ட் கியூக்கு பதிலாக a × dz/du அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை தான் இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சம ப்ரொசீட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் பிக்கு வந்து இதையும் கியூக்கு வந்து இதையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். z ஈக்குவல் டு p². இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா dz/du the whole square plus q². qனா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா a² × dz/du whole square. நல்லா கேட்டுங்க. q²னால இதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இதுல இருந்து காமனா dz/du the whole square வெளியில் எடுக்கிறேன். அப்படி வெளியில் எடுத்தீங்கன்னா இது 1 ஆகிடும், அது a² ஆகும். ஓகேங்களா? அப்படி வெளியில் எடுத்த பிறகு இதை அப்படியே வந்து dz/du கண்டுபிடி, இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ z/1 + a².
is equal to dz by du whole square. அப்போ இதுல இருந்து ஒரு சின்ன இது கண்டுபிடிக்கலாமே. dz by du என்ன கிடைக்கும் உங்களுக்கு? root z by root of 1 plus a square அப்படி வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து +2 வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். எப்படின்னா z u தானே இருக்கு, z ஒரு பக்கம் u ஒரு பக்கம், ஆனால் இங்கே uவே இல்லை. அப்போ z மட்டும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாமா? சரி, இப்போ இந்த டேர்ம் கூட இங்கே சரி கொண்டு வந்துருங்க. root of 1 plus a square இங்கே இருக்கட்டும், இந்த dz இங்கே இருக்கு, இந்த root z கீழே இறக்கிடுங்க. இஸ் ஈக்குவல் டு நல்லா பார்த்துங்க, இந்த du அந்த சைடு கொண்டு போயிட்டு root of 1 plus a square ஒரு கான்ஸ்டன்ட். அது இந்த சைடு வச்சுட்டாலும் தப்பு இல்லை, அந்த சைடு வச்சுட்டாலும் தப்பு இல்லை. இப்போ நான் இதை இன்டர் பண்ண போறேன். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன். dz பக்கத்தில் z டேர்ம் இருக்கு, du பக்கத்தில் அப்படியே du டேர்ம் தனியாக இருக்கு. இப்போ இதை நான் இன்டர் பண்ணலாம். எப்படி இன்டர் பண்ணலாம்? root of 1 plus a square into dz by root z is equal to integral du. எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன்னு பாருங்க. root of 1 plus a square அப்படி வச்சுக்கோங்க. integration of 1 by root z. integration of 1 by root z is 2 root z. இதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். integration of dz by root z is equal to அதாவது x வச்சு root தான் ஃபார்முலா, வேற ஒன்றும் கிடையாது. equal to integration of du வந்து u. integration of du வந்து u plus integral constant c. நம்ம ஆரம்பத்தில் ஒரு அசம்ஷன் எடுத்தோமே, uன்றது என்னது? x plus ay. அது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 root z root of 1 plus a square is equal to x plus ay. uன்றது plus c. அவ்வளோதான். இந்த ரூட் இருக்குனால ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4z 1 plus a square is equal to x plus ay plus c the whole square. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது எங்க இருக்கு பாருங்க, 4z into 1 plus a square root of x plus ay the whole square. இதோ இருக்கு. d தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். இந்த தேர்ட் டைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது தான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். இந்த சம் அதே தான். ஃபங்க்ஷன் ஆஃப் p, q and z மூணுமே இருக்கா? அப்போ நம்ம என்ன அசம்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? uன்றது x plus ayன்னு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சப்ஸ்டியூஷன், pக்கு பதிலாக dz by du and qக்கு பதிலாக a into dz by du சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும் பார்க்கலாம். இதில் p இந்த p இருக்கு பதிலாக dz by du, ஓகே, இன்ட்டு பிராக்கெட் வேறு மாதிரி மாற்றிக்கிறேன், 1 plus q. qன்றது என்னது? a into dz by du, ஓகே, is equal to q. qன்றது என்னது? a into dz by du into z போட்டாச்சு. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதில் dz by duக்கு dz by du கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 plus a dz by du is equal to az. இப்போ வேரியபிள் செப்பரபிள் கொண்டு வரணும். இந்த 1 அண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. a into dz by du equal to az minus 1. ஸோ வேரியபிள் செப்பரபிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? a into dz divided by az minus 1 equal to இந்த இதை அப்படி கீழே இருக்கிட்ட இந்த du அண்ட் சைடு கொண்டு போயிட்டோம். இப்போ இதை இன்டர் பண்ணலாமே. எப்படி இன்டர் பண்ண போகிறேன்? இன்டகிரேஷன் ஆஃப் a into dz by az minus 1 is equal to integral du. இன்டகிரேஷனில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே, integral of f dash of x by f of x into dx அப்படின்னா log of f of x. அதாவது கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்கிறது வந்துச்சுன்னா log of denominator அப்படின்ற சொல்லியிருக்கேன். அப்போ அதே மாதிரி கீழே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. az minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் a dz மேலே இருக்கா? அப்போது log of az minus 1 is equal to integration of du வந்து u plus integral constant c. ஆனால் u மேலே நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம்? log of az minus 1 is equal to u வந்து x plus ay அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் plus c. இதுதான் ஆன்சர்.
எங்கே இருக்கு பாருங்க, log of az minus 1 ஏ தான் நினைக்கிறேன். அப்படின்னா இதே தான். ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ தேர்ட் டைப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு சம் தேர்ட் டைப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாடல் போயிடலாம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்வால்விங் பி கியூ இசட். ஸோ அதே அசம்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். u is equal to x plus ay. ஸோ அதில் இருந்து pன்றது dz by du, qன்றது a into dz by du. அப்போ நேராக கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 into p ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா dz by du the whole square z plus q square a square into dz by du the whole square equal to 4. சரி, இதில் காமனாக ஒரு டேர்ம் வெளியிடுங்க. dz by du the whole square காமனாக வெளியிடுங்க. அப்படி வெளில எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும், z plus a square equal to 4. இப்போ எனக்கு இதில் வந்து dz by du the whole square மட்டும் தான் வேணும். இந்த சைடு வச்சுங்க. அப்போ மிச்சத்தை அந்த சைடு கொண்டு போங்க. 4 by 9 into z plus a square. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு dz by du அப்படின்றது என்ன வரும்னா, ரூட் போட்டிங்கன்னா 2, இதுக்கு ரூட் போட்டிங்கன்னா 3, இதுக்கு ரூட் போட்டிங்கன்னா z plus a square. கரெக்டுங்களா? dz by du கண்டுபிடிச்சாச்சா? ஸோ வேரியபிள் செப்பரபிள். என்ன வேரியபிள் செப்பரபிள் பண்ண போகிறேன்? dz இருக்க இடத்துல இதை அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ ரூட் ஆஃப் z plus a square is equal to 2 by 3 into du. இதை மட்டும் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ இதை இன்டர் பண்ணுறேன். இன்டர்னல் ரூட் ஆஃப் z plus a square, நல்லா கேட்டுங்க, z ஸ்கொயர் கிடையாது உள்ள இருக்கிறது, வெறும் z into dz equal to 2 by 3 integral du. ஸோ இப்போ இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியணும். இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ்னு அது உள்ள ஸ்கொயர் இருந்துச்சுன்னா வேறு ஃபார்முலா ஆகிடும். ஆனால் இவ்வளோ ஸ்கொயர் இல்லாததுனால ரூட் எக்ஸ் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? x power 3 by 2 by 3 by 2. ஸோ அதன்படி z plus a square power 3 by 2 by 3 by 2 is equal to 2 by 3 u plus c. சரிங்களா? இன்டர்வல் கான்ஸ்டன்ட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. z plus a square the whole power 3 by 2 by 3 by 2 is equal to 2u plus 3c by 3. அப்போ என்ன ஆகிடும்? இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நல்லா கிளியராக பார்த்துங்க. 2 into z plus a square power 3 by 2 is equal to 2 into x plus ay. u தான் x plus ay சொல்லுவாங்க, ப்ளஸ் 3uன்றது அனதர், 3cன்றது அனதர் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ ஆன்சருக்கு ஏதாவது ஒத்து போதா பார்க்கலாமா? இதில் 2 கூட டிவைட் பண்ணலாமே. இதில் 2 கூட டிவைட் பண்ணலாம். அப்படி 2 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? z plus a square power 3 by 2, 2 போச்சுன்னா x plus ay, திருப்பி c dash 2 டிவைட் பண்ணால் அனதர் கான்ஸ்டன்ட் c தான் வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இதை இன்னும் கூட பண்ணுவாங்க. என்னன்னா இங்கே பவர் 1 by 2 இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இதான் ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் இதான். சரிங்களா? இது எதாவது கன்ஃபியூஸ் இருக்க பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆன்சர் z plus a square power 3 power x plus a by the whole square. c தான் ஆன்சர். வந்துச்சு பாருங்க, c தான் ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதில் கேட்குற ரேர் தான், கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சு வச்சுங்க இந்த மாடல் சம்மா. ஓகே, ஸோ அந்த மாடல் சம்மு முடிச்சு போச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்ட் டைப் முடிச்சிச்சு. இப்போ ஃபோர்த் டைப் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபோர்த் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா PQ f1 of p, x is equal to f2 of q, y. அதாவது பியும் எக்ஸும் ஒரு பக்கமும் கியூவும் ஒய்யும் ஒரு பக்கமாக பிரிக்க முடிஞ்சா அது ஃபோர்த் டைப் சொல்லியிருக்கேன். அது ஆல்ரெடி தான் இருக்கு. பியும் எக்ஸும் ஒரு பக்கம் இருக்குது, கியூவும் ஒய்யும் ஒரு பக்கம் இருக்கு. அப்படி இருந்தால் நான் அதை கேன்னு எடுத்து சொல்லியிருக்கேன்ல. அப்போ p minus x ஸ்கொயர் q plus y ஸ்கொயர், அதை கேன்னு எடுத்துக்கோங்க. அதை ஈக்குவல் பண்ணி பியை கண்டுபிடிங்க.
p minus x square equal to k, which implies that p is equal to k plus x square. Okay, p கண்டுபிடிச்சாச்சு. அதே அடுத்து இதை எடுத்து ஈக்குவல் பண்ணுங்க. q plus y square equal to k. அப்போ அது வந்து q ஓட வேல்யூ k minus y square. ஓகே, இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன், ஃபார்முலா கொடுத்துருந்தேன். z equal to integral p dx plus integral q dy சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போனா integral pன்றது k plus x square into dx plus integral qனா k minus y square into dy. இதை வந்து இன்டர்வல் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அப்போ z equal to k இன்டர்வல் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு xனா kx, x ஸ்கொயர் பண்ணீங்கன்னா x cube by 3, k இன்டர்வல் வித் ரெஸ்பெக்ட் டு yனா ky minus y square இன்டர்வல் y cube by 3 plus இன்டர்வல் கான்ஸ்டன்ட் c. புரிஞ்சு. ஆனால் ஆன்சரில் எல்லாமே ஏபி தானே இருக்கு. அப்போ நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. கேவெல்லாம் ஏவனும் சியை வந்து பின்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எல்சிஎம் 3 எடுத்துக்கணும். இப்போ 3z ஈக்குவல் டு இது வந்து 3ax, இது எல்சிஎம் 3னா எக்ஸ் கியூப், இது எல்சிஎம் 3 எடுத்தீங்கன்னா 3ay மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் பி இருக்கா பாருங்க. 3ax 3ay x cube minus y square plus b. So C then some more answer. Okay. Okay. இப்போ இந்த சம் பாருங்க. இதுவும் அதே மாதிரி, ஆனால் x y p y x q இருக்கு. நம்ம அந்த மாதிரி மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணணும். எப்படி மாற்ற முடியுமான்னு பண்ணலாம். இந்த x p வச்சுட்டு இந்த 1 plus x கீழே இறக்கிடுங்க. அப்புறம் இங்கே y q வச்சுக்கிட்டு இந்த 1 plus y கீழே இருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வச்சா பியும் எக்ஸும் ஒரு பக்கம், கியூவும் ஒய்யும் ஒரு பக்கம். அப்படி இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதை கேன்னு எடுத்துக்க சொல்லிட்டேன். ஓகே, இந்த இதில் பார்த்தா ஏபி தான் எல்லாமே இருக்கு. அதனால நீங்கள் வந்து அதை கேன்னு இருக்காம ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல இதை ஈக்குவல் பண்ணி பி எங்க கண்டுபிடிக்கலாமா. எக்ஸ் பி பை 1 plus x is equal to a. அப்போ அதுலேருந்து எக்ஸ் பி is equal to cross multiply பண்ணா a into 1 plus x. அப்போ p is equal to a into 1 plus x by x. இதுதான் p ஓட வேல்யூ. ஓகே, அப்போ அதே மாதிரி q ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா. இதை ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. y cube by 1 plus y is equal to a. அதே மாதிரி தான் இருக்கு, அதனால அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. q is equal to p into 1 plus y by y. இப்படி போட்டு இது ஆக்சுவலாக இதை கூட மாற்றலாம். p into 1 by y plus y by y 1. அப்போ அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம், a into 1 by x plus 1ன்னு சொல்லலாம், x by x. சரிங்களா. சரி, இது கொண்டு நேரம் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். z equal to integral p dx plus q dy சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். integral q dy சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ integral pன்றது என்னது, a into 1 by x plus 1 into dx plus integral q ன்றது b into 1 by y plus 1 into dy. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. z equal to a into 1 by x இன்டர் பண்ணா log x plus 1 பண்ணா x, b into 1 by y பண்ணா log y, 1 பண்ணா y plus integral constant. சாரி, bன்னு சொல்லிட்டு நான் இதை b கிடையாது, ரெண்டுமே ஏக்கு தானே ஈக்குவல் பண்றோம். ஆமா, எங்க இந்த b வச்சு ஏ தான், இது ஏ, இது ஏ. அப்போ இது ஏ அப்படின்னு சொல்லும் போது ஓகே, அப்போ இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் b. ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. ஆனா x log xy அப்படிதான் இருக்கு. அப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா, கம்ப்ளீட்டா ஏ வெளியில் எடுத்துருங்க. அப்போ log x plus log y, அப்போ log xy plus x plus y. இது ரெண்டுத்துல இருந்தா ஏ வெளியில் எடுத்தேன் plus b. இதுதான் எங்க இருக்குன்னு பாருங்க. a into
log xy plus xy x plus y तो இருக்கு a into log xy plus x plus y so a தான் இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சு ஓகே இப்போ இது பாத்தீங்கன்னா இது மாதிரி வித்தியாசமா பார்த்தோம் இது டக்கு மைண்ட் வரணும் இதான் லெக்ராஞ்சி லீனியர் ஈக்குவேஷன் ஏன்னா லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன் p p plus q q equal to r அப்போ ஸ்மால் p பக்கத்துல கேபிட்டல் p இந்த ஸ்மால் p பக்கத்துல x தானே இருக்கு அப்படின்னா கேபிட்டல் p தான் x ஸ்மால் p பக்கத்துல இருக்கிறது கேபிட்டல் p ஓகே ஸ்மால் q பக்கத்துல இருக்கிறது கேபிட்டல் q ஸ்மால் q பக்கத்துல இருக்கிறது கேபிட்டல் q இது கேபிட்டல் q அப்போ qன்றது y ஈக்குவல் டு அந்த சைடு இருக்குது r அப்போ லெக்ராஞ்சிக்கு சப்ஸ்டிட்யூட்டரி ஈக்குவேஷன் அது dx by p dy by q dz by r அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா dx by x dy by y dz by z r r ஓட வேல்யூ z ஸோ இது வந்து குரூப்பிங் மெத்தட் அண்ட் மல்டிப்ளைஸ் மெத்தட் சொல்லியிருக்கேன் இதை நான் குரூப்பிங் மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம் எப்படின்னா இதை முதல்ல ரெண்டுத்தையும் எடுத்துருந்தேன் dx by x equal to dy by y அப்போ இதை இன்டர் பண்ணிங்கன்னா log x equal to log y plus integral constant log c1 இப்போ இந்த log y இன்சைட் கொண்டு வந்தீங்கன்னா log x minus log y அப்போ என்ன வரும் log x by y வரும் equal to log c1 log cancel ஆயிடுச்சுன்னா x by y equal to c1 ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும் ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு அதே மாதிரி இன்னொரு வேல்யூக்கு என்ன பண்ணணும் அடுத்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும் dy by y is equal to dz by z இதை இன்டர் பண்ணீங்கன்னா log y equal to log z plus log c2 அப்படின்னு வந்துடும் அப்போ அதுல இருந்து என்ன ஒரு log ஆஃப் இந்த இது அப்படி இந்த சைடுனா log y minus log z அப்போ y by z equal to log c2 அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா log கேன்சல் பண்ணா y by z equal to c2 அப்போ சொல்யூஷன் எப்படி போடலாம்னு சொல்லியிருக்கோம் லெக்ராஞ்சி ஈக்குவேஷனை சால்வ் பண்றதா இருந்தா f by of போடலாம் இல்ல f of எது வேணாலும் போடலாம் இங்க f கொடுத்துருக்கல f ல கொடுத்துருக்கனால f போடலாம் f of x by y ஃபர்ஸ்ட் இது கமா செகண்ட் எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுதிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுதான் ஆன்சர் இதோட சொல்யூஷன் வந்து இதுதான் எங்க இருக்கும் பாருங்க x by y y by z ஸோ இதான் ஏ தான் ஆன்சர் சரிங்களா ஸோ லெக்ராஞ்சி ஈக்குவேஷன்றது புரிஞ்சுக்கணும் பார்த்துக்கணும் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது பாருங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் dou z by dou x into p dou z by dou y into q அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு இது ஃபுல்லா கேபிட்டல் p இது ஃபுல்லா கேபிட்டல் q இது ஃபுல்லா கேபிட்டல் r அப்போனா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x into y minus z into p y into z minus x into q equal to z into x minus y இப்படி இருக்கு அப்படின்னா இது கேபிட்டல் P இது கேபிட்டல் Q இது கேபிட்டல் R ஸோ சப்ஸ்டிட்யூட்டரி ஈக்குவேஷன் அது dx by கேபிட்டல் P கேபிட்டல் P இதுதான் x into y minus z is equal to dy by capital Q Q பக்கத்துல இருந்து capital Q y into z minus x equal to right hand side இருக்குது R dz by R Rன்றது z into x minus y ஓகே இப்போ இதுல வந்து குரூப்பிங் மெத்தட் செட் ஆகாது நான் மல்டிப்ளைஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் நான் மல்டிப்ளைஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்றேன் என்ன மல்டிப்ளைஸ் யூஸ் பண்ணா 0 வரும் அப்படின்னு போகணும் ஸோ இதை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி எம்சிக்யூல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த லெக்ராஞ்சி மெத்தட்ல நான் வந்து பிக் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா அதில் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் பட் இப்போ நான் சம் டைரக்டாக சால்வ் பண்ணி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இந்த ஒய் இந்த இசட் போச்சுன்னா உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ண 0 வரும் அப்போ என்ன மல்டிப்ளை யூஸ் பண்ணலாம்னா யூஸ் மல்டிப்ளையர் 1 by x 1 by y 1 by z எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க 1 by x 1 by y 1 by z மல்டிப்ளை யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் தெரியுங்களா log of வரும் அப்போ அதுல இருந்து உங்களுக்கு x by z ஈக்குவல் டைரக்டா ஆன்சரே சொல்லிடலாம் நான் சொல்லி பண்ணணும் அவசியம் இல்லை ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா each ratio is equal to 1 by x dx 1 by y dy plus 1 by z dz is equal to divided by இதை x ஆல டிவைட் பண்ணீங்கன்னா y minus z இதை y ஆல டிவைட் பண்ணீங்கன்னா z minus x
அதை இசட்டால் டிவைட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ கீழே எல்லாமே 0 ஆகிடும். அப்போ கீழே எல்லாம் 0 ஆச்சுன்னா மேலே இருக்கிறது வந்து 1/x dx 1/y dy plus 1/z dz ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதை இன்டர்வல் பண்ணினா log x plus log y plus log z ஈக்குவல் டு log c1. இப்போ லாகில் எல்லாமே அடிஷனில் இருந்தால் எக்ஸ் ஒய் இசட் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு லாக் c1. அப்போது இதில் லாக் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரு சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு c1 அப்படின்னு வந்துடும். ஒரு சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இசட் c1னா எக்ஸ் ஒய் இசட் இதில் இல்லை, அப்போ இது வராது. இதுலேயும் எக்ஸ் ஒய் இசட் இல்லை, அதுவும் வராது. இதில் வருது, இதில் வருது. அப்போ இந்த ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னொரு மல்டிப்ளேயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும். இன்னொரு மல்டிப்ளேயர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா என்ன வேல்யூ போட்டால் 0 வரும் அப்படின்னு பாருங்க. இதில் என்ன போட்டால் 0 வரும் அப்படின்னா 111ன்ற மல்டிப்ளை யூஸ் பண்ணாலும் 0 வரும். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் xy yz yz மைனஸ் xy ரெண்டு கேன்சல் ஆகும் பாருங்க. அப்புறம் zx போட்டிங்க போகும்போது இந்த இதில் கேன்சல் ஆகும். இப்போ 111 யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் என்ன மல்டிப்ளைஸ் யூஸ் பண்ணணும்? 111. அதாவது இது MCQ மாதிரி போடுங்க. நான் உங்களுக்கு அட்வைஸே கொடுத்துட்றேன். எப்போல்லாம் 1/x 1/y 1/z யூஸ் பண்ணால் 0 வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ உடனே அதோட ஆன்சரு xy z ஈக்குவல் டு c1 தான் அப்படின்னு சொல்லி எழுதி போச்சு. இந்த ஒர்க்கே பண்ணாதீங்க, விட்டுருங்க. இப்போ இதில் 111 போட்டால் 0 வரும்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ சம்மே போட தேவையில்லை. ஆன்சர் என்ன வரும் தெரியுங்களா? x + y + z ஈக்குவல் டு c2. அவ்வளோதாங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஒர்க் பண்ணுன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் சம் சால்வ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. 1/x 1/y 1/z அப்படி போட்டால் 0 வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து xy z ஈக்குவல் டு c1. 111 அப்படின்ற மல்டிப்ளை யூஸ் பண்ணால் 0 வரும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது x + y + z. ஸோ இதுவும் வர்ற மாதிரியான ஆன்சர் எங்கே இருக்குன்னா சி தான் ஆன்சர் முடிஞ்சு வச்சு. லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் பார்க்க பெருசாக இருக்குது, பெருசாக சால்வ் பண்ணி தான் போடணும்லாம் நினைக்காதீங்க. மல்டிப்ளையர் தெரிஞ்சிக்கிச்சின்னா உடனே அதுலேருந்து ஆன்சர் சொல்லிடலாம். தேவையில்லாமல் இதை மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் வேணால் அதுக்கு ஐடியா கூட கொடுத்துட்றேன், நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் மல்டிப்ளையர் எக்ஸு ஒய் இசட் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு x² + y² + z² ஈக்குவல் டு c அப்படின்னு வரும். இல்லை 1/x 1/y 1/z யூஸ் பண்ணீங்கன்னா xy z ஈக்குவல் டு c வரும். இல்லை அடுத்தது 111 அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா அங்கே வந்து x + y + z ஈக்குவல் டு c அப்படின்னு வரும். இதெல்லாம் MCQக்காக நீங்கள் இவ்வளோ ஷார்ட்டாக படித்து வச்சுங்க, தப்பு இல்லை. அதை ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் லெக்ராஞ்சி தான். ஸ்மால் p பக்கத்தில் கேபிட்டல் P, ஸ்மால் q பக்கத்தில் கேபிட்டல் Q, இது R. ஸோ அப்போ லெக்ராஞ்சி படி dx by capital Pன்றது √x, dy by capital Qன்றது √y, dz by equal Rன்றது ஈக்குவல் சைடு இருக்குது. ஸோ இதை வந்து குரூப்பிங்கில் தான் பண்ணி ஆகணும். என்ன குரூப்பிங்? முதல் ரெண்டு எடுத்துருங்க. dx by √x is equal to dy by √y. சரிங்களா? இதை வந்து குரூப் பண்ணும்போது இன்டர்வல் பண்ணுங்க. நான் தான் போன ஒரு முன்னாடி ஒரு சம்ப்ளை சொன்னேன். dx by √x வந்து 2√x வருங்க. is equal to 2√y plus c1. இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணி இல்லை எடுக்கிற கான்ஸ்டன்ட் 2ல் எடுத்துங்க. ஏன்னா எல்லாமே 2ல் இருந்தால் அதுவும் 2ல் எடுத்துக்கங்க. √x 2ஆல் டிவைட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிடும். இந்த ரூட் ஆன்சர்னா ஈக்குவல் டு c1. ஸோ இது ஒரு வேல்யூ. அப்போ அடுத்த குரூப்பிங்கில் வந்து இதை ரெண்டுத்தையும் எடுத்துங்க. இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வல் dy by √y இன்டர்வல் dz by √z. அப்போது இதை வந்து இன்டர்வல் பண்ணிங்கன்னா 2√y ஈக்குவல் டு 2√z இன்டர்வல் கான்ஸ்டன்ட் 2c2. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. √y மைனஸ் √z ஈக்குவல் டு c2. ரெண்டும் வர்ற மாதிரி என்ன இருக்குது சொல்யூஷன் பாருங்கள். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா π ஆஃப் √x மைனஸ் √y √y மைனஸ் √z ஈக்குவல் டு 0. எங்கே இருக்கு பாருங்க? √x மைனஸ் √y மைனஸ் √z. ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ ஏ தான் இந்த சம்போட ஆன்சர். ஓகே, பார்த்து லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் குரூப்பிங் மெத்தடும் இருக்குது, மல்டிப்ளைஸும் இருக்குது. நல்லா பார்த்து
இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பிங் மெத்தட் தான். சரி, இந்த சம் குரூப்பிங்கில் லெக்ராஞ்சி மெத்தட் தான். எப்படி லெக்ராஞ்சி மெத்தட் தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதோட வேல்யூ தான் பி நம்மளுக்கு தெரியுமே. அப்போ y minus z into p plus z minus x into q is equal to x minus y. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து கேபிட்டல் பி, இது வந்து கேபிட்டல் கியூ, இது வந்து ஆர். அப்போ இதை வந்து சால்வ் பண்ணும்போது சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் அதே மாதிரி பண்ணுங்க. dx by y minus z dy by z minus x dz by x minus y. சரி, என்ன மல்டிப்ளைஸ் யூஸ் பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களா. ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆகிடும், எக்ஸுக்கு எக்ஸ் இது. அப்போ 1 1 1 ஒரு மல்டிப்ளையர் வரும். நான் தான் சொல்லியிருக்கேன் 1 1 1 மல்டிப்ளையர் வந்தால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு சி ஒன்று வரும்னு. அது எங்கெங்க இருக்குது? இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அப்போ இதில் இல்லை, அப்போ கண்டிப்பாக இது வராது. இதுலேயும் இல்லை. அப்போ இந்த ஏவா சியா தான் செக் பண்ணணும். அப்போ இன்னொரு மல்டிப்ளையர் தெரிஞ்சாலும் இந்த சம் போட முடியும். இன்னொரு மல்டிப்ளையருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஒய் இசட் ஒரு மல்டிப்ளையர்ஸ் போட்டால் வருமானு முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அப்புறமேட்டு தான் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எக்ஸ் ஒய் இசட் கரெக்டாக வருமா? எக்ஸ் இதால் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் எக்ஸ், இதை ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய், அதை இசட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட். இதுக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல், எல்லாமே ஜீரோ. அப்போ இதுவும் வரும். எக்ஸ் ஒய் இசட்டாக தான் நான் என்ன ஆன்சர் சொல்லியிருக்கேன்னு தெரியல. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு சொன்னேன். இது C1 C2 எடுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அப்போ சி தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சி மல்டிப்ளையர்ஸ் தான். கேபிட்டல் பி, இது பி பி ப்ளஸ் கியூ கியூ ஈக்குவல் டு ஆர். ஸோ அப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் படி dx by x into y square minus z square dy by y into z square minus x square dz by z into x square minus y square. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 by x 1 by y 1 by z ஒரு மல்டிப்ளையராக போட்டாவே ஆன்சர் ஜீரோ வரும். ஏன்னா எக்ஸ் போய்டும், ஒய் போய்டும், இசட் போய்டும். அப்போ என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட்க்கு எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ இது ஒரு மல்டிப்ளையர் தெரிஞ்சுட்டீங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை விட்டுருங்க. இது ஒன்று வருது. அப்போ எங்கெங்கே இருக்குது எக்ஸ் ஒய் இசட்? இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இசட், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது, இது கிடையாது. சரி, அடுத்த மல்டிப்ளையர் என்னன்னா இதில் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் போட்டால் வரும். இதில் எக்ஸை போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் அப்படி போகும். இது இசட் ஸ்கொயர். அப்போ கண்டிப்பாக இது ஜீரோ வரும். அப்போ இது எக்ஸ் ஒய் இசட் ஒரு மல்டிப்ளையராக யூஸ் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன் ஈக்குவல் டு சி. சரிங்களா? அப்போ இதுவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி எங்கே இருக்குது? எக்ஸ் ஒய் இசட்டோட எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது கிடையாது. எக்ஸ் ஒய் இசட்டோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அப்போ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா? ஓகே, புரியுதுங்களா? எக்ஸ் ஒய் இசட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ, இந்த ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் வந்துடும். என்னன்னா நான் தான் சொல்லியிருக்கேன், டின்னா டோ பை டோ எக்ஸ். இப்போ இது ஸ்கொயர் இருக்கனால இது டி ஸ்கொயர் ப்ளஸ் இது எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு. அப்போ டி டி டேஷ் மைனஸ் 2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னா டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்? இதை சொல்லுங்க. சால்வ் பண்ணால் டிக்கு எம் போடுங்க, டி டேஷ்க்கு 1 போடுங்க. அப்போ என்ன வரும்? எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் 2 என்ன பண்ணுங்க, 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 1 மைனஸ் இது போட்டால் ப்ளஸ் 1 வந்துடும். அப்போது எம் மைனஸ் 1 இன்ட்டு எம் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ அதுலேருந்து என்ன வரும்? எம்முக்கு வந்து 1 அண்டு எம்முக்கு வந்து மைனஸ் 2 ரெண்டுமே. அப்போ சொல்யூஷன் என்ன எழுதுவீங்க? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் வராது. f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் m1x, m1 1 எடுத்துக்கு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் f2 ஆஃப் ஒய் மைனஸ் 2x. பர்டிகுலர் வராது. அப்போ இதுதான் இசட். எங்கே இருக்கு பாருங்க, ஒய் ப்ளஸ் இது கிடையாது,
y minus இது y minus 2. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் 20th சம் பாருங்க. அதே மாதிரி தான் டேரக்டாகவே டியில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், டிக்கு வந்து எம்மையும் டி டேஷ்க்கு வந்து 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும், எம் கியூப் ப்ளஸ் 2m ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எம்முக்கு ஒன்று வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் எம்முக்கு 1 போட்டால் என்ன வரும், 1 + 2 minus 1 minus 2 equal to இது cancel 0. அப்போ m is equal to 1 வந்து ஒரு root is a one of the root. அதாவது m க்கு 1 போடணும், 0 வந்துச்சுன்னா அது ஒரு ரூட், 0 வரலன்னா -1 போட்டு பாருங்க, ஒன்னா போட்டு பாருங்க. ஸோ m equal to 1ன்றது ஒன் ஆஃப் த ரூட்னு கண்டுபிடிச்சாச்சு. மற்ற ரெண்டு ரூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சிம்பிள் டிவிஷன். m equal to 1 நீங்க போடுங்க, m cube கோஎஃபிஷியன்ட் 1, m ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2, m ஓட கோஎஃபிஷியன்ட் -1 -2. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு 0 போட்டு 1 கீழே இறக்கிடுங்க. 1 × 1 1, 2 + 1 3, 1 × 3 3, 3ல் 1 கூட 2, 1 × 2 2, -2 + 2 0. அப்போ என்ன பண்ணோம், இதில் இருக்கிறத வச்சு குவாட்ரடிக், இது கியூபிக் ஈக்குவேஷன், இஸ் குவாட்ரடிக். m ஸ்கொயர் + 3m + 2 is equal to 0. இதை இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா வரும், m + 1 × m + 2. அப்போ mக்கு -1 ஒரு ரூட்டு, -2 ஒரு ரூட்டு, 3 டிஃப்ரெண்ட் ரூட் வந்துச்சு பாருங்க. -1 ஒரு ரூட், 1 ஒரு ரூட்டு, -1 ஒரு ரூட்டு, -2 ஒரு ரூட், 3 ரூட்டை வச்சு ஃபார்முலா எழுதுங்க. -1 x வந்தால் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஈக்குவலான ரூட்டு எதுவுமே கிடையாது. -1 +1 -2 டி தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஈக்குவல் ரூட் வரும், அதுவும் கிடையாது. +1 -1 +2, ஆனால் -2ல் இருக்கு, அதனால் இதுவும் கிடையாது. ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சம் பாருங்க, அதே தான். இப்போ இது எப்படி இருக்கு, d³ -2 × x, எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கா, அப்போ d², yக்கு 1 தானே இருக்கு, அப்போ d' இன்ட்டு z ஈக்குவல் டு 0. இப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், நம்ம ஆஸ் யூஷுவல் தான். டிக்கு m, d'-க்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரப்போகுது, m³ - 2m², இதுக்கு 1 நாள் விட்டுடலாம். இதில் காமனாக m² வெளியிடுங்க. m² வெளில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், m - 2. அப்போ என்ன எடுத்துனா, mக்கு 2 வேல்யூ 0, ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால, இன்னொரு வேல்யூ 2. அப்போ 2 ஈக்குவல், ஒரு அன்ஈக்குவல். அப்போ ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, z ஈக்குவல் டு f1 ஆஃப், ஏன்னா cf தான் z வரும், pi வராது, அதனால z போட்டுக்கலாம், இல்லை cf பண்ணலாம். f1 ஆஃப் y + 0x, 0 அதுனா வெறும் y. அடுத்தது ஈக்குவலாக இருக்கிறதுனால x போட்டு f1 ஆஃப் y + 0x, ப்ளஸ் அடுத்தது அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால f3 ஆஃப் y + 2x. சரிங்களா, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எங்கே இருக்குன்னு பாருங்க, f1 ஆஃப் ya, f2 ஆஃப் ya, f3 y + 2x. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர், முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் காம்ப்ளிமெண்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்கு டிக்கு m, d'-க்கு 1 போட்டிங்கன்னா என்ன வரும், m - 1 தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. அப்போ m ஈக்குவல் டு 1 1 1 3 வாட்டி வரும். ஏன் 3 வாட்டி வரும் தெரியுங்களா, இது 3 வாட்டி எழுதலாம். m - 1 × m - 1 × m - 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். 3 வாட்டி எழுதலாம், மூணுமே ஈக்குவல். 3 ஈக்குவல் ரூட்ஸ், அப்போ என்ன சொல்யூஷனு, 0 தான் இருக்குது ஈக்குவல் செட். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் வரும், பர்டிகுலர் வராது. சொல்யூஷன் என்ன எழுதுவீங்க, z ஈக்குவல் டு f1 ஆஃப் y + m1x, m1 1 ப்ளஸ் எல்லாமே ஈக்குவல் இருக்குது, அப்போ x × f2 ஆஃப் y + x. அடுத்த தேர்டும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ ப்ளஸ் x² × f3 ஆஃப் y + x. சரிங்களா, மூணுமே ஈக்குவலாக இருந்தால் இதான். எங்கே இருக்குது பாருங்கள், x y z வரல, எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, x² இல்லை, x² இருக்குது.
எல்லாமே வந்து +1 அதனால் +x 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 x இதான் ஆன்சர். ஆனால் இங்கே மைனஸ் வருது இல்லை, அதனால் இதுவும் கிடையாது. ஸோ பி தான் ஆன்சர் ஆன்சர். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, 23rd sum. The particular interval of the given PDE. இந்த கொடுத்துருக்க PDEயோட பர்டிகுலர் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் இன்டர்வல்னா PI is equal to 1 by d square minus 2d d dash plus d dash square into இது 12 கிடையாது d dash square into e power x plus 2y. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஷன் 1, ஒய்யோட கோஷன் பி. அப்போ என்ன பண்ணணும்னா டிக்கு பதிலாக 1 போடணும், டி டேஷ்க்கு பதிலாக 2 போடணும். ஆனால் 0 வந்தால் போடக்கூடாது, நல்லா கிளியராக பார்த்துக்குங்க. சரி, 1 by டி ஸ்கொயர், 1க்கு 1 ஸ்கொயர்னா 1 தான், மைனஸ் 2 இன்ட்டு டி டி டேஷ், 1 இன்ட்டு 2 2, ஓகே, ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர், டி டேஷ் ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போ என்ன 4 minus 4 1, அப்போ 1 by 1, 4 minus 4 cancel ஆகி 1 by 1 1, அப்போ e power x plus 2y. ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டர்வல். எங்கே இருக்குது? e power x plus 2y. ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த சம் பார்ப்போம். இதுவும் பர்டிகுலர் இன்டர்வல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ pi is equal to 1 by d square minus 4d d dash plus 4d dash square into e power 2x plus y. இப்போ x ஓட கோஷன் 2, dக்கு வந்து 2 போடணும், d dash பதில் 1 போடணும். போட்டால் என்ன வரும்? 1 4 dfனா d d dash 2 into 1 2, அப்போது 2 into minus 4 minus 8 plus d dash square 1 ஸ்கொயர்னா 1, 1 into 4 4, டினாமினேட்டர் 0 வருது. நல்லா கிளியராக தெரிஞ்சுக்குங்க. நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணால் டினாமினேட்டர் 0 வருது. அப்போ 0 வந்தால் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மேலே வந்து எக்ஸை போட்டு கீழே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2d, வித் ரெஸ்பெக்ட் டு டியில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் 4 டிஏ டிஃப்ரென்ஷியேட்னா 1 இன்ட்டு டி டேஷ் டி டேஷ். இங்கே டிஏ இல்லை, அப்போ 0 வந்து விட்டுருங்க. இ பவர் 2x ப்ளஸ் ஒய். பழையபடி திருப்பி இதே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதில் அப்படி போட்டிக்கிட்டான வரும் எக்ஸ் பை டிக்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிக்கு பதிலாக 2னா 2 இன்ட்டு 2 4 மைனஸ் டி டேஷ் பதிலாக 1, அதுவும் 4. திருப்பி டினாமினேட்டர் 0 வருது. திருப்பி டினாமினேட்டர் 0 வரதுனால திருப்பி சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது, 1 மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது திருப்பி மேலே ஒரு எக்ஸை போட்டால் எக்ஸ் ஸ்கொயர், கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, 2டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, இங்கே டிஏ இல்லைனால 0 இன்ட்டு இ பவர் 2x ப்ளஸ் ஒய். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு இ பவர் 2x ப்ளஸ் ஒய். எங்கே இருக்கு? பி. பி தான் சம்மோட ஆன்சர். ஒரு வேளைக்கு 0 வரணும்னா என்ன வேல்யூ வருது அது பர்டிகுலர் இன்டர்வல் சொல்லிடலாம். திருப்பி 0 வரதுனால அதை விட்டுட்டு திருப்பி இன்னொரு எக்ஸை மேலே போட்டு கீழே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பி தான் சம்மோட ஆன்சர். இப்போ இதுலேயும் பர்டிகுலர் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ண போகிறோம், பர்டிகுலர் இன்டர்வல் வேணும்னா பிஐ is equal to 1 by d square minus 2d d dash plus d dash square into cos of x minus 3y. நல்லா பார்த்துங்க, எக்ஸோட கோஷன் வந்து 1, அப்போ ஏவோட வேல்யூ 1, ஒய்யோட கோஷன் -3, அப்போ பியோட வேல்யூ -3. சரி, இந்த டைப்பில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதை திருப்பி ரீகால் பண்ணுறேன்னா வச்சுங்க. டி ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்தது டி டேஷ் ஸ்கொயர் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ மைனஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணால் இதை ஸ்கொயர் பண்ணால் 9, அதான் 9. நல்லா தெரிஞ்சுக்குங்க, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்னு சொல்லி குழப்பிக்கூடாது. நான் இந்த மைனஸை போட்டுட்டேன். இப்போ பிஏ ஸ்கொயர் பண்ணுறேன். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 9 வரும். அந்த 9 ஒன்று எழுதிட்டேன். சரிங்களா? அதனால் குழப்பிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது டிடி டேஷ். டிடி டேஷ் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏபி. அப்போது மைனஸ் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -3, ரெண்டும் சேர்ந்தா +3. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பொறுமையாக பாருங்கள். 1 by
டி ஸ்கொயருக்கு -1, டிடி டேஷ்க்கு த்ரீ, அப்போ இந்த 3 போட்டால் -6. அப்புறம் டி டேஷ் ஸ்கொயருக்கு -9 இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3y. அப்போ என்ன வரும்? -1/16 இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3y. எங்கே இருக்கு? -1/16 காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3y. சி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. 26th சம் பாருங்க. இப்போ இதுக்கும் வந்து பர்டிகுலர் இன்டர்வல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? pi is equal to 1/d square minus td dash minus 20 into d dash square into e power 5x plus y. a ஓட வேல்யூ 5, d ஓட வேல்யூ 1. ஸோ ஏபியில் டிக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? டிக்கு வந்து 5 ரீப்ளேஸ் பண்ணணும், டி டேஷ்க்கு வந்து 1 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணலாம் 1/d dash 1 போட்டால் 1, சாரி டிக்கு வந்து 5 போடணும். 5 ஸ்கொயர் 25, d into d dash 5 into 1 5, அப்போ -5. d dash ஸ்கொயர் இதில் ஸ்கொயர் பண்ணால் 1னா -20 into e power 5x plus 5. என்ன பண்ணுறது? 0 வருது. -25 plus 0. denominator we are getting 0. இதை ரீப்ளேஸ் பண்ணால் டினாமினேட்டர் 0 வருது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மேலே எக்ஸை போட்டுட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d. இந்த டிஏ டிஃபரன்ட்னா 1 இன்ட்டு -d dash -d dash. இங்கே டிஏ இல்லை, அப்போ 0, அப்போ விட்டுருங்க. இன்ட்டு இ பவர் 5x plus y. சரி, பல எப்படி திருப்பியும் இதே வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதில் இதே வேல்யூ இதில் போட்டிங்கன்னா வரும் எக்ஸ் பை டிக்கு 5 இன்ட்டு 2 10 மைனஸ் டி டேஷ்க்கு 1 இன்ட்டு இ பவர் 5x plus y. அப்போது எக்ஸ் பை 9 இன்ட்டு இ பவர் 5x plus y எங்கே இருக்கு? எக்ஸ் பை 9 இன்ட்டு இ பவர் 5x plus y. ஸோ ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. அதே மாதிரி ஸோ இந்த சம்முக்கு பர்டிகுலர் இன்டர்வல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் இன்டர்வல் pi is equal to 1/d square minus td dash minus 20 into d dash square into sin of 4x minus y. நல்லா கிளியராக பார்த்துங்க. ஏவோட வேல்யூ எக்ஸோட கொஷின் தான் a 4, ஒய்யோட கொஷின் b, ஒய்யோட கொஷின் -1. சரி, இந்த டைப்பில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திருப்பி அதை பார்க்குறேன். d square is replaced by -a square. minus a square பண்ணால் 16. அப்புறம் d dash square is replaced by -b square. minus b square பண்ணால் 1. அடுத்தது d dash is replaced by -ab. அப்போ -ab போட்டிங்கன்னா +4. இது எல்லாத்தையும் அதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆனால் 0 வந்தால் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் மைண்டில் வச்சுக்கோங்க. 1/d square வந்து -16. ஓகே, dd dash வந்து 4, அங்கே 4 போட்டிங்கன்னா -4. d dash square வந்து -1, minus +20. ஆஹா, 0 வருது பார்த்தீங்களா? 4x minus y. We are getting 0 in the denominator. இந்த இடத்துல இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் டினாமினேட்டரில் 0 வருது. அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்? put x in the numerator, differentiating with respect to d in the denominator. Differentiate பண்ணுங்க. 2d minus d differentiate பண்ண 1, அப்போ d dash. இங்கே da இல்லை, அப்போ 0 விட்டுருங்க. அப்படின்னா அது வந்து 9 கொஞ்சம் அதிகமாக போட்டேன். அப்போது இது டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, இன்ட்டு சைன் ஆஃப் 4x minus y. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்மளோட வேலை. பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா டெக்ஸ்ட் புக்லையுமே இதுக்கு காஞ்சுகேட் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? காஞ்சுகேட் எடுத்தால் அது பக்கம் பெருசாக போகும். என்னோட டெக்ஸ்ட் புக்கில் காஞ்சுகேட் எடுக்காமல் ஷார்ட்டாக போன ஒரு மெத்தடாலஜி என் புக்கில் கொடுத்துருக்குறேன். அந்த மெத்தடாலஜி தான் நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். என்ன மெத்தடாலஜினா, நான் காஞ்சுகேட் எடுக்கிறதோட பர்பஸே என்னென்னா, காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா இது d ஸ்கொயர் ஆகிடும், இது d dash ஸ்கொயர் ஆகிடும். அப்போ பழையபடி நம்ம அது வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், காஞ்சுகேட் எடுத்தால் தான் அது மாதிரி மாறுமா?
நான் ஜஸ்ட் மேலே ஒரு டி கீழே ஒரு டி மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளையிங் டி டிவைடிங் டி அப்படி பண்ணுறதுனாலையும் என்னால் இந்த சம்ம ஆன்சர் ஈஸியாக கொண்டு வர முடியும். இதுதான் என்னோட ஷார்ட்கட் மெத்தட். இந்த மெத்தட் என் டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். மற்ற எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் அவங்க இதுக்கு கான்ஜுகேட் எடுப்பாங்க. அது தேவையில்லாத வேலை பெருசாக போகும். ஷார்ட்டாக போகிற மெத்தட் தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ டோன்ட் டேக் கான்ஜுகேட். நான் என்ன மெத்தடாலஜி சொல்கிறேன்? எக்ஸ் இன்ட்டு மேலே ஒரு டியால் மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே ஒரு டியால் மல்டிப்ளை பண்ணுங்க. டி ஸ்கொயர் மைனஸ் டி டி டேஷ் இன்ட்டு சைன் ஆஃப் 4x மைனஸ் பை. இப்போ நான் கொடுத்துருக்க இந்த எக்ஸ் டி அப்படியே வச்சுக்கோங்க. டி ஸ்கொயருக்கு நான் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், நல்லா பாருங்க. டி ஸ்கொயருக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 16 மைனஸ் 16. அப்போ இதுக்கு மைனஸ் 16 போட்டால் மைனஸ் 16 டு மைனஸ் 32. அப்புறம் டிடி டேஷ்க்கு என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. டிடி டேஷ்க்கு ப்ளஸ் 4 போட சொல்லியிருக்கேன். இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 4 இன்ட்டு சைன் ஆஃப் 4x மைனஸ் 5. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ இதில் மைனஸ் எக்ஸ் பை 36 இன்ட்டு டி. டினா டிஃபரன்ஷியல், சைனை டிஃபரன்ஷியல் பண்ணணும். டினா டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டி டேஷ்னா டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஆனால் இங்கே டி தானே இருக்கு. சைனை டிஃபரன்ஷியல் பண்ணால் வரும் காஸ் 4x மைனஸ் 5 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால உள்ள இருக்கிற எக்ஸால டிஃபரன்ஷியல் பண்ணிங்கன்னா 4 வரும். அப்போது இதில் 4ல் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை 9 இன்ட்டு காஸ் ஆஃப் 4x மைனஸ் 5. இவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இதை விட்டுட்டு மேலே கீழே டிஎம் அப்ளை பண்ணாமல் அதை கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா நிறைய லைன் போகும், தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா? ஸோ இன் பர்டிகுலர் இந்த மேலேயும் கீழே டிஆர் அப்ளை பண்ணுற மெத்தடாலஜி என்னோட டெக்ஸ்ட் புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் கிடைக்கும். சரிங்களா? மைனஸ் எக்ஸ் பை 9 இன்ட்டு காஸ் ஆஃப் 4x மைனஸ் 5 எங்கே இருப்பாங்க? மைனஸ் எக்ஸ் பை 9 இன்ட்டு காஸ் ஆஃப் 4x மைனஸ் 5. ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ 28th சம் பார்ப்போம். இந்த சம்லேயும் பர்டிகுலர் இன்டால் தான் கேட்டிருக்காங்க, எப்படி போடலான்னு பார்ப்போம். ஸோ பிஐ இஸ் ஈக்குவல் டு 1 பை டி கியூப் minus 7d d dash square minus 6d dash cube into sin of x plus 2y. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஷன் 1, அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ ஒய்யோட கோஷன் 2. இதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். டி ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் ஏ ஸ்கொயர், அப்போ மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டி dash square is replaced by minus b square, so minus b square பண்ணா 4. அதுக்கப்புறமேட்டு d dash is replaced by minus ab, so minus a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 2, 2. இது எல்லாத்தையும் கூட தான் நாங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. 1 by d கியூப் இருக்கே, நான் d ஸ்கொயர் தானே போட போகிறேன். அப்போ d கியூபை ரஃபாக மைண்டுக்குள்ள d கியூபை டி ஸ்கொயர் இன்ட்டு டி அப்படின்னு போட்டுக்கலாமா? இந்த டி கியூப் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டிங்கன்னா மைனஸ் டி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் மைனஸ் 7 டி டி டேஷ் ஸ்கொயர் இருக்குது. டி டேஷ் ஸ்கொயருக்கு மைனஸ் 4 அப்படின்னு இதில் போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 7 4s are 28 டி அப்படின்னு வந்துடும். கரெக்ட் தானே? ஏன்னா டி டேஷ் ஸ்கொயருக்கு மைனஸ் 4 அப்படின்னு போட்டிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 4s are 28 இன்ட்டு டி. அப்புறம் டி கியூப், டி டேஷ் கியூப் இருக்கு. டி டேஷ் கியூபை கூட நம்ம என்ன பண்ணலாம், டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு டி டேஷ் டி டேஷ் சொல்லலாம். டி டேஷ் ஸ்கொயர் தான் மைனஸ் 4. அப்போ இது மைனஸ் 4 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மைனஸும் அந்த மைனஸும் ப்ளஸ் 6 4s are 24 இன்ட்டு இங்கே இருக்கிற டி டேஷ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா? ரொம்ப கிளியராக பார்த்துங்க. தனித்தனியாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 1 by 28 மைனஸ் டி வந்து 27d ப்ளஸ் 24d டேஷ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y. இப்போ இதில் தான் திருப்பி நான் சொல்கிறேன், இதை மாதிரி இருந்தால் கான்ஜுகேட் எடுக்கணும் பொதுவாக. ஏன்னா டிக்கு டி டேஷ்க்கு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன் கான்ஜுகேட் மெத்தடோட நான் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லியிருக்கேன்னு சொல்லி, அந்த ஷார்ட்கட் மெத்தட் படி மேலே ஒரு டிஎம் அப்ளை பண்ணுங்க, கீழே ஒரு டிஎம் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா 27d ஸ்கொயர் ப்ளஸ் 24d டி டேஷ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2y. அப்போது
இதில் வந்து பார்த்தீங்கன்னா d by 27 into d square. d square நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் பாருங்க. d ஸ்கொயருக்கு -1 ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே -1 போடுங்க. plus 24 into dd dash. d dash dashக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் -2. அப்போ அது -2 போடுறேன். into sin of x plus 2y. அப்போ d 1 by மாற்றிங்க இதை 27 into -1 -27. இது வந்து plus 48 போட்டு ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sin of x plus y. dனா டிஃபரன்ஷியல், சைன் டிஃபரன்ஷியல் என்ன வரும் cos of x plus with respect to xல பண்ணுறதுனால into 1. சரி, இப்போ ஏதாவது தப்பு இருக்குமா பாருங்க. 20 d ஸ்கொயருக்கு கொடுத்தேன், dd டேஷ்க்கு வந்து -2 தானே சொல்லியிருக்கேன். தப்பா போட்டேன் இதில், கண்டிப்பாக தப்பா போட்டிருக்கேன் பாருங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் நடந்துட்டேன். அப்போ இது மைனஸ். சரிங்களா. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 40 60 75. ஸோ -1 by 75 into cos of x plus 2y. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். எங்க இருக்கு? -1 by 75 into cos of x plus 2y. இது இருக்கு. சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் காஞ்சுகேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப 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 டஃப். ஏன்னா 27 24 பெரிய நம்பரா இருக்கு பாருங்க. இதுக்கு ஸ்கொயர் எடுத்து போறதுக்குள்ள அவ்வளவுதான், இந்த சம்மே போட முடியாமல் போயிடும். அதனால தான் இந்த காஞ்சுகேட்டுக்கு பதிலாக ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா. ஓகே, 29th சம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் சம். ஏன்னா டி இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணினாலும் சரி. எப்படியே பார்த்தீங்கன்னா இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 1, இதோட டிகிரி 0 கான்ஸ்டன்ட் வந்துச்சு பாருங்க. அதான் நான் ஹோமோஜீனியஸ் சம். நான் நான் ஹோமோஜீனியஸ் சம் மேலே சொல்லியிருந்தேன், என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே d minus m1 d dash minus alpha 1 into d minus m2 d dash minus alpha 2 into z equal to 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துருங்க. e power alpha 1 x into f1 of y plus m1x plus e power alpha 2 x into f2 of y plus m2x அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இதுதான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். கிளியராக கவனிங்க. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னா இருக்கு. நான் அதை மாற்றி காட்டுறேன் பாருங்க. டி என்ன டி டேஷை காணுமா? ஓகே, நோ டோன்ட் வரி, 0 into d டேஷ்னு போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ளஸ் -1 இன்ட்டு இது d minus d dash plus 1 into z equal to 0. Now you compare this and this. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி m1 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். m1 ஓட வேல்யூ 0, ஆல்ஃபா 1 ஓட வேல்யூ 1, -1 +1, இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் போயிடும். ஆல்ஃபா 1 ஓட வேல்யூ +1. அடுத்தது m2 ஓட வேல்யூ 1, இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் போயிடும். m2 ஓட வேல்யூ 1. ஆல்ஃபா 2 ஓட வேல்யூ இந்த மைனஸுக்கு இந்த ப்ளஸ்லனா மைனஸ் ஆகிடும். ஸோ -1. ஆல்ஃபா 2 ஓட வேல்யூ -1. அதை நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். இங்கே +1 இருந்தால் -1, -1 இருந்தால் +1, -1 இருந்தால் +1, -1 இருந்தால் +1. கரெக்டுங்களா? -1னா +1. ஓகே, m1 m2 ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 தெரிஞ்சு போச்சு. நேராக இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு சிஎஃப் தெரிஞ்சிடும். ஈக்குவலன்சி 0 இருக்கிறதுனால பர்டிகுலர் தேவையில்லை, டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ டேரெக்டாக எழுதலாம். z ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? e power alpha 1x, alpha 1 alpha 1x into f1 of y plus 0x, வெறும் m1 0 விட்டுடலாம், plus e power alpha 2 minus x into f2 of y plus m2x, m2 வந்து 1. அவ்வளோதான். இது ஆன்சர். எங்கே இருக்கு பாருங்க. இப்போ f1 e power minus x into f1 y minus, இது கிடையாது. அப்போ இங்கே இருக்கு e power x இருக்கு, e power minus y plus x. ஸோ B தான் இந்த சம்மோட ஆன்சர். சரிங்களா. ஸோ நான் ஹோமோஜினியஸ் சம்னா இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணிட்டு அதுல இருந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 பீட்டா 1 m1 m2 ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு சம் போடணும். இந்த சம் பாருங்க, 30th ப்ராப்ளம் ஒன்று.
இது சால்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜினியஸ் சம் தான். எப்படி நான் ஹோமோஜினியஸ் கண்ணை மூடிட்டு ஹோமோஜினியஸ் நினச்சி போட்டுறாதீங்க. காரணம் என்னன்னா பாருங்க, இதோட பவர் 2, இதோட பவர் 1, இதோட பவர் 1 2, ஆனால் இதோட பவர் 1 ஆச்சு. அதனால இது நான் ஹோமோஜினியஸ் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது தெரியாம நீங்க போயிட்டு டைரக்டா ஹோமோஜினியஸ் மாதிரி டிக்கு எம் டி டேஷ்க்கு 1ன்னு போட்டீங்கன்னா சம்மு தப்பாயிடும். நான் சொல்றேன், நல்லா கிளியராக கவனிச்சுங்க. டைரக்டா டிக்கு எம் போட்டீங்கன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் எம் பிளஸ் 2m ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா சம் தப்பு. அதெல்லாம் போடக்கூடாது, சரிங்களா? என்ன பிரச்சனை வரும் என்னன்னா, இது நான் ஹோமோஜினியஸ் சம். எதனாலனா இது செகண்ட் டிகிரி, இது செகண்ட் டிகிரி, இது 1 டிகிரி. அதனால இது நான் ஹோமோஜினியஸ் சம் தான். அப்போ நான் ஹோமோஜினியஸ் சம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். போனதுல சொன்ன மாதிரியே அப்போ இதில் டி எல்லாத்தையும் காமனாக வெளில எடுக்கலாமா? எடுக்கலாம். டியை வெளில எடுத்தீங்கன்னா என்ன வரும்? உள்ள ஒரு டி வரும். இங்கே டி போச்சுன்னா மைனஸ் டி டேஷ், இங்கே டி வெளில போச்சுன்னா ஒரு 2 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு இ பவர் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4. சரி, இது நான் சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? டி இருக்கு, டி டேஷ் காணுமே, 0 டி டேஷ் போடுது. ஓகே, அடுத்தது ஆல்ஃபா காணுமே, அப்போ 0வா போடுங்க. ப்ளஸ் போட்டு போடுங்க, தப்பு இல்லை. 0 இன்ட்டு அடுத்ததுல டி மைனஸ் பி டேஷ் ப்ளஸ் 2 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கிற அப்படியே இருக்கட்டும். இப்போ கம்பேர் பண்ணுங்க. m1 0, ஆல்ஃபா 1 0, m2 இங்கே மைனஸ் 1னா ப்ளஸ் 1, ஆல்ஃபா 2 ப்ளஸ் 2 இருக்கு, அப்போ இது மைனஸ் 2. இப்போ சிஎஃப் என்னது? இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா எக்ஸ்னா 0x இன்ட்டு f1 ஆஃப் ஒய் ப்ளஸ் f1x 0x, m1 தான் 0 வச்சேன், ப்ளஸ் இ பவர் ஆல்ஃபா 2 எக்ஸ் இன்ட்டு f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் m2x, m2 1. அப்போ இ பவர் 0 1, அப்போ இயே வராது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ சிஎஃப்ல வந்து f1 ஆஃப் ஒய் மட்டும்தான், ஏன்னா இது வராது. இ பவர் 0 1, இங்கே 0 வராது. அப்போ எஃப் ஒய் மட்டும் தான் வரும், 0x வராது. ப்ளஸ் இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு f2 ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. பிஐ கண்டுபிடிக்கணும். சிஎஃப் பாருங்க, f1 இ பவர் 2 இது கிடையாது, இங்கே ப்ளஸ் 2 இருக்கு, ஆனால் இங்கே மைனஸ் 2, அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. f1 இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு எஃப்ஒய், இதுவும் மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகிப்போச்சு, ஆனால் இங்கே ப்ளஸ், ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா f1 ஆஃப் ஒய் இ பவர் மைனஸ் 2x ஒய் ப்ளஸ் எக்ஸ், இதுதான் இருக்கும், இதுவும் இருக்காது. அப்போ சி தான் ஆன்சர் சொல்லிடலாமே. பர்டிகுலர் இண்டல் கண்டுபிடிக்காமே சொல்லிட்டு பாருங்க, ஏன்னா கிட்டத்தட்ட இது மட்டும் தான் ஒரே மாதிரி இருக்கு, மற்றெல்லாம் மாறி மாறி இருக்கு, அதனால சொல்லிடலாம். பட் இருந்தாலும் இதே மாதிரி மற்றது இருந்துச்சுன்னா நீங்கள் பிஐ கண்டுபிடிச்சு தானே ஆகணும். அதனால் பிஐ நான் போட்டு தரேன் அப்படின்னு பார்த்துருங்க. பர்டிகுலர் இன்டர்வல் 1 அப்படின்னா என்னது? 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் டி டேஷ் ப்ளஸ் 2d இன்ட்டு இ பவர் 2x ப்ளஸ் ஒய். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 2. அப்போ டிக்கு வந்து 2 போடணும், டி டேஷ்க்கு வந்து ஒய் கோஎஃபிஷியன்ட் 1 போடணும். போட்டால் என்ன வரும்னு பாருங்க. 1 by 2 square 4 minus d dash 2 into 1 2 plus 2 d ஓட வேல்யூ 2 2 2 are 4 into e power 2x plus y. நான் ஒரு 4 2 8 8ல 2 போனா 6, so 1 by 6 into e power 2x plus y. so pi 1 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது வந்துருச்சு 1 by 6 into e power 2x plus y. பர்டிகுலர் 2 கண்டுபிடிக்கலாம். pi 2 1 by d square minus d dash plus 2d into அடுத்தது என்ன டேர்ம் இருக்கு பாருங்க. அடுத்தது என்ன டேர்ம்னா 4 இருக்கு, அந்த 4 கொண்டு வந்து போடும். 4 போட்ட கான்ஸ்டன்ட் வந்தால் என்ன பண்ண தெரியுங்களா? டிக்கும் 0 தான் போடணும், டி டேஷ்க்கும் 0 தான் போடணும். அப்படி போட்டால் என்ன வரும்? இதுக்கு 0, அதுக்கு 0, அதுக்கு எல்லாமே 0 ஆயிடுச்சு. 0 வந்தால் போடக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா? 0 வந்தால் போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? மேலே எக்ஸை போட்டுட்டு கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2d, இங்கே டிஏ டிஃபரன்ஷியேட்னா 1 இன்ட்டு டி டேஷ் ப்ளஸ் இந்த டிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 4. திருப்பி டிக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் பை
இங்கே 0 போட்டிங்கன்னா 0 மைனஸ் இங்கே 0 போட்டிங்கன்னா 0 ப்ளஸ் இங்கே 2 இங்கே வர 4 இருக்கு. அப்போ என்ன ஆகிடும் 4x/2 அடிச்சிங்கன்னா 2x. ஸோ PI2 வந்து 2x வந்துடுச்சு பாருங்க. ஸோ நல்லா கேட்டுங்க. அப்போ 2x 2 வந்துடுச்சு. ஸோ அப்போ C தான் இந்த சம் எக்ஸாக்ட் ஆன்சர். இந்த சம்மில் மற்றதை வச்சே சொல்லிடலாம். மற்றதும் ஒரே மாதிரி இருந்தால் PI1 PI2 நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அதனால் இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிருங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம், புதுசாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, இந்த சைடு கான்ஸ்டன்ட் வந்தால் 0 சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது எல்லாமே 0 வச்சுன்னா போடாமல் மேலே எக்ஸை போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி 0 சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ டினாமினேட் 0 வரல. இது 2 0 வந்தாலும் 0 இல்லை பார்த்தீங்களா? அதனால் 0 வராது வந்துச்சு. ஸோ சிம்பிள் பண்ணி போட்டேன். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சம் இருக்குது, அதை முடிச்சுக்கலாம் அதோட. ஓகே, அதை முடிச்சிட்டேன். எல்லா சம்மும் முடிஞ்சு வச்சு. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 30 சம்ஸு. ஸோ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் MCQs சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டில் பார்ட் 1ல் ஒரு 20 MCQ கொஷின்ஸ், இந்த பார்ட் 2ல் ஒரு 30 கொஷின்ஸ். டோட்டலாக இந்த ஒரு யூனிட்டில் 50 MCQ கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இந்த 50 MCQ கொஷினும் இதில் இருக்க 4 டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னென்ன டாபிக் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதே டாப்பிக்கை வச்சு தான். சரிங்களா? இந்த 4 டாப்பிக்கை வச்சு நான் உங்களுக்கு 50 MCQ கொஷின்ஸு சால்வ் பண்ணியிருக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட PDF என்னோட மொபைல் அப்ளிகேஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் எதுவும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நல்லா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தெரிஞ்ச மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.